ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. வாருங்கள், உங்கள் எல்லோரையும் நான் அன்புடன் என்னோட வைஷ்ணவ சேனலில் வரவேற்கிறேன். இன்று நாம் யாரை பற்றி பேசப் போகிறோம் என்றால் ஆதிசேஷர் பற்றி தான் பேசப் போகிறோம். ஆதிசேஷன் திருமான் அவர்களின் இது என்ன சொல்லுவார்கள், அவர் ஆதிசேஷன் மீது தான் சயனம் கொண்டு இருக்கிறார். ஆயிரத்தலை சேஷன், ஆதிசேஷன் என்றால் ஆதி என்று அனந்தா என்றால் என்ன? அனந்த என்றவருக்கு முடிவே இல்லாதது என்றது. அந்த மாதிரி அவர் புகழுக்கும் பெருமைகளுக்கும் ஒரு அளவே இல்லாதவர் தான் ஆதிசேஷன். ஆதிசேஷனும் ராமானுஜரும் இரண்டு பேரும் ஒருவர் தானா என்று பல பேர்கள் என்னை கேட்டார்கள் காலட்சேபத்தில். இரண்டு பேர்களும் ஒருவர் இல்லை என்பேன் நான். ஆச்சரியப்படாதீர்கள். என்னவென்றால் மானிட வடிவில் இருக்கவர்தான், உருவத்தில் இருக்கவர்தான் ராமானுஜர். அவர் ஆச்சாரியர், ஆழ்வார்கள் என்றவர் திவ்ய சக்தி படைத்தவர்கள். அவர்கள் இப்போ தெய்வலோகத்தில் உள்ளவர்தான் ஆதிசேஷன். ஆதிசேஷன் தான் ராமானுஜர். ஆனால் ராமானுஜர் மனித வடிவில் இருக்கிறார். அவர் என்னவென்றால் இப்பொழுது என்ன சொல்வார்கள், சேஷா என்றால் இவர் யாருக்கு பிறக்கிறார்? ஆதிசேஷன் கஷ்யப மகரிஷிக்கும் அவர் பாரியாவான கத்ருக்கும் ஜேஷ்ட மகனாக பிறக்கிறார். 1000 தலை உள்ள சர்ப்பமாக பிறக்கிறார் அவர். ஆனால் அவர்களோட அண்ணா தம்பிகள் எல்லாம் மகா கொடூரமாக இருக்கிறார்கள். அந்த கொடூரம் தாழாத ஆதிசேஷன் அவர் குடும்பத்தோடு விட்டு என்ன என்றால் அவர் தியானத்தில் வனத்தில் சென்று தவம் புரிந்து பிரம்மாவிடம் இருந்து அவரோட ஆசீர்வாதத்தை பெற்றவர். காந்த மதனா என்று அங்கேயும் இமாலய பர்வத்திலேயும் அவர் தியானம் செய்ய சென்று விடுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் அண்ணா தம்பிகளோட குரூரத்தை அவரால் பார்க்க முடியவில்லை. என்னவென்றால் பிரம்மதேவரும் அவர் எதிரே தோன்றி அவருக்கு நல்ல அருள் புரிகிறார். என்னவென்றால் என்றென்றும் நீ சிரஞ்சீவியாக இருப்பாய் என்று அருள் புரிந்து மறைகிறார். அப்படி ஒரு அருளை பெற்றவர் அவர் தேவரிடம். ஆதிசேஷன் என்றால் 1000 தலையுட சேஷன். எங்கே என்றால் க்ஷீரசாகரா என்பார்கள். க்ஷீரசாகரத்தில் தான் மகாவிஷ்ணு சயனகோலத்தில் ஆதிசேஷன் மீது படுத்து கொண்டு இருக்கிறார். சயனகோலத்தில் இருக்கிறார் அவர். சேஷா என்றால் என்ன அர்த்தம் என்று நீங்கள் யோசிக்கலாம். சேஷா என்றால் அதுக்கு ஒரு என்ன சொல்லுவார்கள், ஒரு முடிவே இல்லாதது. சேஷம் என்றது சேஷா என்றால் முடிவே இல்லாத. இந்த உலகம் கூட பிரளயா, இந்த உலகம் முடிந்தால் கூட அந்த சேஷநாகம் என்றவருக்கு முடிவு கிடையாது. அவர் என்றென்றுக்கும் சிரஞ்சீவியாக இருக்கிறவர்கள். அதுதான் உண்மையான அர்த்தம். என்னவென்றால் திரேத யுகத்தில் அவர் லக்ஷ்மணனாக பிறந்து ராமருக்கு சேவை செய்கிறார். பிறகு துவாபர யுகத்தில் அவர் பலராமராக பிறந்து கிருஷ்ணருக்கு சேவை செய்கிறார். கிருஷ்ணரோடையே இருக்கிறார். கிருஷ்ணருக்கு அந்த மாதிரி அவருக்கு மகா விசேஷம் உள்ளது. இப்போ நீங்கள் இங்கே மெட்ராஸில் போகணும் என்றால் நேர உங்கள் வாகனத்தில் அமைந்து கொண்டு ஸ்ரீபெரும்புத்தூர் சென்றால் ஆனந்தத்தின் எல்லை அது. அங்கே தான் ராமானுஜர் சன்னதி இருக்கின்றது. ஆனந்தத்தில் எல்லை அது. அங்கே சென்றால் ரொம்ப அழகாக அவர் பிறந்த இடம் என்று கோவில், பாடஸ்தலம், பெரிய கோவில் அது. ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி ஒரு இது
என்னவென்றால் மகாபெரும் பெருமைகள் உண்டு இந்த சேஷநாகத்துக்கு. நல்ல குணங்கள் பெற்றவர் அவர். ஆதிசேஷன், அனந்தசேனா என்பார்கள். நாகஸ்துதி என்றால் மிகவும் பிரியம், நாகஸ்துதி என்றால் மிகவும் பிரியப்பட்டவர். அப்படி ஒரு பெருமை வாழ்ந்தவர். பெருமாளோடையே ஒரு அவதாரத்திலும், விஷ்ணு அவதாரத்தில் அவர் மகாவிஷ்ணுவோடையே இருக்கிறார். நான் சொன்ன மாதிரி ராம அவதாரத்தில் லக்ஷ்மணராவும், கிருஷ்ண அவதாரத்தில் பலராமராவும், அவர் பெரிய அண்ணாவா பலராமராவும், அந்த மாதிரி ஒரு அவதாரத்திலையும் அவரோடையே இருந்து கொண்டு வருகிறார். அவரோட மானிட வடிவம்தான் ராமானுஜர். ராமானுஜரை ஆழ்வார் என்றும் சொல்லலாம். ஆச்சாரியர், 12 ஆழ்வாரில் அவரும் ஒரு ஆழ்வார். ராமானுஜாச்சாரியா என்பார்கள். ஆச்சாரியர் அவர். வைஷ்ணவ குல திலகம். இந்த ஆதிசேஷன் என்றவர் பூலோகத்தை, பூமி மாதாவை அவ்வளோ ரட்சித்து வருகின்றார். மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப பிரியமானவர், மரியாதைக்குரியவர் ஆச்சாரியர் அவர் ராமானுஜர். என்னவென்றால் ஒரு அவதாரத்திலையும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இவர் இல்லாத மகாவிஷ்ணு இருக்க மாட்டார், மகாவிஷ்ணு இல்லாத இவர் இருக்க மாட்டார். ஒரு கேள்வி நீங்கள் இங்கே என்ன கேட்கலாம். என்ன என்றால், ஆழ்வார் என்றவர் யார், ஆச்சாரியர் என்றவர் யார் என்று நீங்கள் கேட்கலாம். 12 ஆழ்வார்கள் இருந்தார்கள். ராமானுஜாச்சாரியா மானிட உடலில் இருந்து வைஷ்ணவர்களை பல பேர்கள் ரொம்ப கொடுமைக்கு ஆளாக்கினார்கள். அதை தாங்க முடியாத ராமானுஜர் பூலோகத்தில் அவதரித்து வைஷ்ணவத்தை நிலைநிறுத்தினார், வைஷ்ணவர்களை காப்பாற்றினார். வைஷ்ணவ குலத்துக்கு என்ன மகிமை என்று எடுத்து சொன்னார். நம்ம பெருமாளோட புகழ்கள் பல கோடி, அது என்னென்ன பெருமைகள் என்று அதை எடுத்து பக்தர்களுக்கு சொன்னார். பக்த பல கோடிக்கு சொன்னார். ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை எல்லோருக்கும் உச்சரித்து தான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்லை, எல்லோருக்கும் க்ஷேமங்கள் உண்டாக வேண்டும் என்று பெருந்தன்மையான மனது ராமானுஜருக்கு. ஆஹா, அவர் பெருமை ஒன்றா இரண்டா, பல கோடி பெருமை. அந்த மாதிரி அவ்வளோ விசேஷமானவர் ராமானுஜர். ஆச்சாரியர் என்று பெயர் பெற்றவர். 12 ஆழ்வார்கள் உள்ளார்கள். நம்மாழ்வார் ஆண்டாலும் அதில் ஒரு ஆழ்வார்தான். அந்த மாதிரி 12 ஆழ்வார்கள் உள்ளார்கள். அவர் எல்லாரும் பெருமாளோட பெருமைகளை பல திவ்யஸ்தலத்தில் பாடி, அதுதான் நம்மளுக்கு இன்று கிடைத்த ஒரு மகாபெரும் பொக்கிஷம். அதுதான் 4000 திவ்ய பிரபந்தம். இன்று கூட நீங்கள் ஸ்ரீ பார்த்தசாரதி கோவிலுக்கு சென்றால் வைஷ்ணவர்கள் எல்லோரும் உட்காண்டு 4000 திவ்ய பிரபந்தம் பெருமாள் புகழை பாடுவார்கள். என்னவென்றால், ஆச்சாரியன் என்றவர் யார் என்றால், அவர்கள் ஆழ்வார்களுக்கு அப்புறம் வந்தவர் தான் ஆச்சாரியர்கள். அவர்கள் பெருமாள் புகழை பாடினதுதான் இவர்கள் பல கோடி பக்தர்களுக்கு எடுத்து உரித்தார்கள். அதுதான் ஆச்சாரியருக்கும் ஆழ்வார்களுக்கும் இருக்க வித்தியாசம். ராமானுஜர் என்றவர் 13வது ஆழ்வார். அவர் ஆச்சாரியர் கூட. ஏனென்றால் அவர், நான் சொன்ன மாதிரி, மனித உடத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார். பிறகு அவருக்கு யதிராஜ வைபவம் என்று ரொம்ப அழகாக புகழ் பாடியிருக்கார்கள். அவரோட வைபவங்களெல்லாம் எடுத்து பாடியிருக்கார்கள் பக்தர் கோடிகள். என்னவென்றால், கர்நாடகா என்று பெயர் பெற்ற அந்த இடத்தில் தொண்டனூரில் பெரிய பெரிய வித்வான்கள்லாம் இருந்தார்கள். அவர்கள் எல்லோருக்கும் ராமானுஜருக்கு திறமை உள்ளதா என்று ஒரு பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் தோன்றிவிட்டது. அவர்களெல்லாம் ராமானுஜரை, நாங்கள் கேள்வி கேட்போம், உங்களால் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா, நீங்கள் வைஷ்ணவ குல திலகம் என்றார்களே என்று ஒரு பிரச்சனம் எழுப்பினார். பிறகு ராமானுஜர் ஒரு தரையை போட்டுக்கொண்டு அதில் பின்னே இருந்து எல்லோருக்கும் ஒரே சமயத்தில் பதில் சொல்லி கொண்டு வந்தார்கள். யார் என்ன கேள்வி கேட்டாலும் எல்லா கேள்விகளுக்கும் ஒரே சமயத்தில் பதில் கூறிக்கொண்டு வந்தபோது ஒரு சிஷ்யனுக்கு சந்தேகம் வந்தது. இது எப்படி சாத்தியம்?
ஒரு மானிடனால் இத்தனை கேள்விக்கும் ஒரே சமயத்தில் எப்படி பதில் சொல்ல இயலும்? என்ன நடக்கின்றது? நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் என்ன செய்தான்? மனதில் உற்சாகத்துடன் அந்த தரையை திறந்து பார்த்தால் அதில் 1000 தலை உள்ள சர்பம் ஒரே சமயத்தில் எல்லார் கேள்விகளுக்கும் பதில் சொல்லி கொண்டு இருந்தது. அவர்தான் ஆதிசேஷன். அந்த மாதிரி 1000 வித்வான்களுக்கும் ஒரே சமயத்தில் பதில் அளித்தவர் அவர். அவ்வளோ மகத்துவம் பெற்றவர். அவருக்கு தெரியாதது என்றது ராமானுஜருக்கு ஒன்றுமே கிடையாது. அதனால் அவ்வளோ அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவு. ஒரு 14 புவனங்களையும் அவருக்கு எல்லாமே அறிந்தவர் ராமானுஜர் என்றவர். சதா சர்வகாலமும் நம்ம மகாவிஷ்ணுவோடையே இருக்கிறார் என்றால் எவ்வளோ மகத்துவம் பெற்றிருக்கணும் அவருக்கு. அந்த மாதிரி மகா விசேஷம் பெற்றவர் அவர். யதிராஜன் என்ற பெயரும் பெற்றவர் அவர். ராமானுஜர் பேரில் பல பாடல்களும் உள்ளது. சர்பதோஷம் இருக்கவர்கள் ராமானுஜரை பூஜை பண்ணால் கால சர்பதோஷம், குழந்தை இல்லாதவர்கள், நாகதோஷம் உடையவர்கள், கிரக கோளாறு உள்ளவர்களுக்கு எல்லாருக்குமே ராமானுஜரை பூஜை பண்ணால் எல்லாமே நிவர்த்தி ஆகும். ஜாதக தோஷம் இருக்குது, கிரக கோளாறு இருக்குது, சர்பதோஷம் இருக்குது, திருமண தடைகள் வருகின்றது, புத்திரபாகியம் வரவில்லை, இது எல்லாம் இல்லை. கணவன் மனைவியிடம் சண்டை சச்சரவு இருக்கின்றது, குடும்பத்தில் அமைதி இல்லை, உத்தியோகத்தில் திருப்தி இல்லை, எல்லாத்துக்குமே ஒரு நிவாரணம் நம்ம ராமானுஜர் தான். அவர் காலடியில் பூர்ண சரணாகதி அடைந்தால் மகாவிஷ்ணுவிடம் சொல்லி எல்லா கஷ்டங்களையும் தீர்க்க வலிமை உள்ளவர் அவர். அவ்வளோ விசேஷமானவர் அவர். புகழ்கள் பல கோடி, 1 2 என்று சொல்ல முடியாது, சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஒரு ஜென்மம் 2 ஜென்மம் என்று போராது. அப்படி மகா விசேஷமானவர், விசேஷ புகழை பெற்றவர் ராமானுஜர். தனக்கென்று வாழவில்லை அவர். வாழ்ந்தது எல்லாம் தான் என்று நினைக்கவில்லை. உலகக்ஷேமன் வைஷ்ணவத்தோட மகத்துவத்தை உலகத்துக்கு எடுத்து சொல்லி கஷ்டப்படுறவர் வைஷ்ணவர்களை காப்பாற்றி நிலைநிறுத்தி வைஷ்ணவத்தை நிலைநிறுத்தினால் அப்படி ஒரு மகத்துவம் பெற்றவர் அவர். இத்தோடு நான் என் வீடியோவை முடித்துக்கொள்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் என் வீடியோ பிடித்திருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் நிச்சயமாக செய்து கொள்ளுங்கள். எல்லோருக்கும் ஸ்ரீ ராமானுஜராலேயும் ஸ்ரீ கிருஷ்ணர் அருளாலேயும் சர்வ மங்களங்களும் உண்டா.